அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானபிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பேய்ச்சுரை குடுக்கை, அதாவது பேய்ச்சுரக்காய். இது அதிகமான கசப்புத்தன்மை உடையது. இந்த குடுவையை உடைச்சி உள்ள நம்ம மருந்து வச்சுருந்தோம்னா எந்த ஒரு மூலிகைனாலும் சரி எவ்வளோ நாளைக்குனாலும் கெட்டு போகாது. எத்தனை வருஷங்களானாலும் கொஞ்சம் கூட வண்டு விடாமல் அப்படியே இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் அந்த மருந்துடைய வீரியம் 10 மடங்குக்கு மேலே அதிகமான பவராக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கரிசலாங்கண்ணி பொடியை கூட உள்ளே வச்சுருந்தோம்னா எத்தனை வருஷம்னாலும் சரி வண்டு விடாமல் இருக்கும். அதே மாதிரி பஸ்பங்கள் செந்தூரங்கள் எல்லாமே நம் முன்னோர்கள் இந்த குடுக்கைக்குள்ளே வச்சு தான் பயன்படுத்தியிருந்தாங்க. பேய் சுரக்காய், பேய் பீர்க்கு, பேய் புடல், பேய் குமுட்டி இதன் சமூலங்களை எடுத்து நிழலில் காய போட்டு பொடி ஊனி வச்சுருந்து இந்த குடுக்கைக்குள்ளே வச்சுருந்தோம்னா எத்தனை வருஷனாலும் கெட்டு போகாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி எல்லா வித விஷக்கடிகளுக்கும் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலே எந்த விஷக்கடிக்காலும் சரி கொஞ்சம் கொடுத்தோம்னா அந்த விஷக்கடி உடனேயே குணமாகும். இந்த பேய் சுரையுடைய இலையை எடுத்து வேப்பெண்ணெயில் கொஞ்சம் வதக்கி, அதாவது மூலம் உள்ளவங்களுக்கு அந்த முளையை வெளியில் ரொம்ப சிரமப்படுத்தும். அது மாதிரி ரொம்ப அரிப்பு எடுக்கும், காந்தல் எடுக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பேய்ச்சுரக்காயுடைய இலையை வேப்பெண்ணெயில் வதக்கி அந்த ஆசன வயலில் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா அந்த ஆசன கடுப்பு எல்லாமே உடனே நீங்கும். இந்த ஆசன கடுப்புக்கு பல மருந்துகள் இருந்தாலும் இந்த பேய்ச்சுரக்காயுடைய இலை அதிகமான மருத்துவம் கொண்டது. அதே போல் இதனுடைய வேரை எடுத்து காய போட்டு இந்த குடுக்கைக்குள்ளே வச்சுருந்தோம்னா அதாட்டி எத்தனை வருஷங்களால இருக்கும். முன்னாலெல்லாம் நான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா இருக்கிற காலத்துலலாம் அதிக பேர் எதுக்கு எடுத்தாலும் சரி இந்த மருந்து குடிக்கிற பழக்கம் நிறையா இருந்துச்சு. அந்த அரளி விதை அல்லது அந்த கடையில் உள்ள இந்த பால்டா இப்படி மருந்துகள்லாம் நிறையா குடிச்சிருக்கிறத நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அப்படி விஷம் அருந்தினவங்களுக்கு உடனே வாமிட்டு வர வைக்கணும். அந்த வாமிட்டு வர வைக்கிறதுக்கு இதோடைய இந்த வேரை கொஞ்சம் வெந்நியில் கொடுத்தோம்னா உடனே வாமிட்டு வந்துடும், அந்த மருந்து பூரா வெளியேறிடும். அதுக்கடுத்து நம்ம மற்ற மருந்துகள்லாம் கொடுத்து குணப்படுத்திக்கலாம். அது மருந்து வாமிட்டு வர வைக்கிறதுக்கும் எந்த ஒரு விஷத்துக்கும் முக்கியமான மருந்து இதனுடைய வேறு பயன்படுது. இதோடைய விதையை நம்ம எடுத்து குளிச்செல்லாம் எடுத்து வச்சிட்டோம்னா ஒரு சில மாந்திரிக வேலைகளுக்கெல்லாம் பயன்படுது. அதை ஒரு சிலது நம்ம வெளியில் பப்ளிக்காக சொல்லக்கூடாது. அதனால் ஒரு சில மாந்திரிக வேலைகளுக்கு இதோடைய விதையும் பயன்படுது. அதை நம்ம குளித்தல் எடுத்துக்கிடணும். அது மாதிரி ஒரு சில முக்கியமான மருந்துக்கும் அந்த குளித்தையெல்லாம் பயன்படுது. பொதுவாக இந்த பேய்ச்சுரக்காயோடைய சமூலம் எல்லாமே மருத்துவத்துக்கு அதிகமாக விஷக்கடி சம்மந்தப்பட்டதுக்கு எல்லா வித விஷங்களையும் முறிக்கிறதுக்கும் குணப்படுத்துறதுக்கும் பயன்படுது. ஒரு சில நாட்கள் வீடியோ போடலை, பொது நிகழ்ச்சியில் அதிகமாக கலந்துக்கிட்டதுனால வீடியோ போட முடியல. அடுத்த வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.